வாங்க டேஸ்டியான ஈஸியான வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம். 3 தக்காளி எடுத்துக்கலாம். இங்கே ஒயிட் ஆனியன் கிடச்சிது, அதனால் பெரிய வெங்காயம் 1, 150 கிராம் பீன்ஸு, 150 கிராம் கேரட்டு, ஒரு சின்ன பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டாச்சு. பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக இந்த பச்சை மிளகாய் காரமே இருக்காது, அதுக்காக 3 பச்சை மிளகாய் போட்டாச்சு. மின்ட், புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு மொத்தமாக போட்டுக்கிட்டாச்சு. கொஞ்சம் வெள்ளைப்பூடி, இஞ்சி இங்கே நம்ம அரைச்சி போடலை, சும்மா தட்டி போட்டாவே வெள்ளைப்பூடி நல்லா வெந்துடும், இஞ்சியோட ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும். இந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். தக்காளியை நல்லா வழுவழுன்னு அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த ஒயிட் ஆனியன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா எண்ணெயை காய வச்சு ஒயிட் ஆனியனை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் வெள்ளைப்பூடி, இஞ்சி போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம பட்டை, கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ போட்டுக்கலாம். எதையும் நம்ம அரைக்கல, கரம் மசாலாவை அப்படியே போட்டுட்டாச்சு. தக்காளி மட்டும்தான் நம்ம அரைக்கிறோம். இந்த வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, அது கூட இந்த காரமில்லாத பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது ஃப்ளேவர் வெந்து அதையும் நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ தக்காளி அரைச்சி அதையும் ஊற்றியாச்சு. தக்காளி நல்லா கொதித்து வரட்டும். நல்லா தக்காளி ஜூஸ் கொதித்து வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம நல்லா கொதித்து வர்ற நேரத்தில் கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போடுறப்ப இன்னும் நல்லா கொதிச்சிடும். அடுத்து கொத்தமல்லி, புதினாவும் போட்டுக்கலாம். வரமிளகாத்தூள் மட்டும் 1 ஸ்பூன் போடுறேன். வேறு எந்த ஒரு மசாலா ஃப்ளேவரோ மசாலா தூள் நான் ஆட் பண்ணலை. இது ரொம்பவே ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். பீன்ஸு இருக்கிற காயெல்லாம் நம்ம வரிசையாக போட்டுக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, நல்ல கலர் கொடுக்கணுன்னு பீட்ரூட்டும் நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு பீட்ரூட், சின்னதாக ஒரு பீட்ரூட் போட்டுக்கிட்டோம். பீட்ரூட் சேர்த்தியாச்சு. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸையும் அது கூட கலந்து விட்டுக்கலாம். தக்காளி ஜூஸ் நிறையாவே இருக்குது. நம்ம பன்னீர் போட்டுக்கலாம். பன்னீரோடு இந்த ஃப்ளேவரும் சேர்கிறப்ப நல்லா பன்னீர் டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் வந்து 1 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஏன்னா இதில் ஏற்கனவே தக்காளி ஜூஸ் இருக்கிறனால நம்ம வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதுமாக இருக்கும். ரைஸ் நல்லா வெந்து வந்துடும். ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ரைஸை போட்டு தண்ணியும் அளவாக ஊற்றி க்ளோஸ் பண்ணிடலாம். லிட்டை, குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றி ரைஸை கலந்து விட்டாச்சு. இப்போ மேலே கொத்தமல்லி தழை மட்டும் போட்டுக்கலாம். குக்கரையும் டைட்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 3 சவுண்டு வந்ததுன்னா அருமையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி டேஸ்டியான பிரியாணி செஞ்சு பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.